ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் ஆச்சார விஷயங்கள் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 498 ஆரம்பிக்கிறது. தர்ம அர்த்த காம மோட்சம் என்ற 4 சொல்கிறோம். ஆச்சாரத்தில் அர்த்த காமங்கள் இம்மை நலங்கள் யாவும் அடக்கமானாலும் இவற்றை விடவும் அது தர்மத்தையே முக்கியமாக கொண்டு மோட்சத்தை லட்சியமாக கொடுக்கிறது என்பதையும் இது புரிய வைக்கிறது. பெண்கள் தினமும் ஸ்நானம் செய்து ஈரத்தலையோடு கஷ்டப்பட வேண்டாம் என்ற தாட்சண்யத்தினால்தான் விசேஷ தினங்களை தவிர மற்ற நாட்களில் அவர்கள் தலையில் மஞ்சள் ஜலம் புரோட்சித்து கொண்டாலே போதும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. கர்ப்பம் நன்றாக வளர்ந்த பின் ஒரு கர்ப்பஸ்திரீ எந்த விரதம் இருந்தாலும் பலிக்காது என்பது கூட அவள் அந்த ஸ்திதியில் விரதோபவாசங்களால் காயக்லேசம் பண்ணிக்கொள்ள வேண்டாம் என்ற கருணையால் தான் குழந்தை பிராயத்திலும் வாலிப பிராயத்திலும் ஒருவனை புஷ்டியாக வளரவிட வேண்டும் என்றுதான் பிரம்மச்சாரிக்கு விரத உபவாசங்கள் சொல்லாமல் சாத்வீக உணவாக எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று வைத்திருக்கிறது. வியாதிஸ்தருக்கும் அநேக விதிகளிலிருந்து விலக்கு கொடுத்திருக்கிறது. தாட்சண்யத்துக்காக பிரின்சிபலை அதாவது கொள்கையை விட்டுவிட்டார்கள் என்ற அர்த்தமில்லை. ஆச்சார அனுஷ்டானத்தில் நாம் எத்தனை நம்பிக்கை வைத்திருந்தாலும் இம்மாதிரி அவை ரொம்ப சிரம சாத்தியமாகிற போது மாத்திரம் பகவானே கருணையினால் அவற்றை ஓவர்லுக் பண்ணிவிடுவான். சிரமதசை முடிந்த பிற்பாடு நாம் அவற்றை உரியபடி அனுஷ்டிக்கத்தான் வேண்டும் என்பதே தாற்பயம். குறிப்பிட்ட சில சமயங்களில் சில ஆச்சாரங்களை தளர்த்தி கொடுத்திருக்கிறது என்பதனால் அதையே எக்காலத்துக்கும் நடைமுறையாக்கி கொண்டு விடக்கூடாது. ஒன்று முடியாத போது அதற்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக இரண்டாம் பட்சமாக அதாவது செகண்டரியாக இன்னொன்று சொல்லியிருக்கும். இதற்கு கவுனம் என்ற பெயர். கவுனை ஆச்சாரத்தையே மூலமான முக்கிய அல்லது பிரதான விதிக்கு பதில் எப்பொழுதும் அனுஷ்டிப்பதென்பது முறையாகாது. முக்கிய விதி பிரதான விதி என்பது ஜெனரல் ரூல், கவுன விதி என்பது சப்சிடரி ரூல். சில சமயங்களில் முக்கியத்தையும் பண்ணிவிட்டு கவுனத்தையும் அதோடு பண்ணுவது விசேஷிக்கப்படுகிறது. உதாரணமாக ஸ்நானம் என்றால் ஜலத்துக்குள் மூழ்கி அழுக்கு போக குளிப்பதுதான். ஆனால் உடம்பு சரியில்லாத போது அப்படி பண்ண வேண்டாம் என்று கவனமாக தலைக்கு விட்டுக்கொள்ளாமல் கழுத்து வரை குளித்தால் போதும். டெம்பரேச்சர் இருந்தால் இடுப்பு வரை குளித்தாலே போதும். அதுவும் முடியாவிட்டால் ஈரத்துணியால் துடைத்து கொண்டாலும் சரி. ரொம்பவும் தாபஜ்வரமானால் இது கூட வேண்டாம். தலையோடு கால் விபூதியை பூசிக்கொண்டாலே ஸ்நானந்தாம் என்றெல்லாம் சாஸ்திரங்களில் பிளெக்சிபிளாக விதி செய்திருக்கிறது. நன்றாக தலைக்கு ஸ்நானம் பண்ணின பிற்பாடும் அதாவது பிரதான அல்லது முக்கிய விதியை அனுசரித்த பின்னும் இப்படி முழுநீர் பூசிய என்று பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி தலையோடு கால் விபூதி பூசிக்கொண்டு கவுனை ஸ்நானமும் பண்ணலாம். ஆனால் நல்ல ஆரோக்கிய ஸ்திதியில் இருக்கும்போது குளிக்காமல் விபூதி ஸ்நானம் மட்டும் பண்ணினால் போதுமென்று இருக்கப்படாது. ஸ்நான வகைகள் ஸ்நானத்தில் 5 தினசு சொல்லியிருக்கிறது. இவற்றில் ஸ்நானம் என்றவுடன் நான் நினைக்கிறபடி ஜலத்தை மட்டும் கொண்டு குளிப்பது வாரணம், வருண பகவான் சம்பந்தம் உள்ளது. இதை அவகாகமாக அதாவது நாம் ஜலத்துக்குள் இறங்கி மூழ்கி பண்ணினால்தான் முக்கிய ஸ்நானம் பண்ணினதாக ஆகும். பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு மொண்டு தலையில் விட்டுக்கொள்வது கூட இரண்டாம் பட்சம்தான். அதற்கப்புறம்தான் கவனமாக கழுத்து வரை இடுப்பு வரை என்பதெல்லாம். ஆக 5 ஸ்நானங்களில் ஜலத்தால் செய்கிற வாரணம் 1. விபூதி ஸ்நானம் என்று இப்பொழுது சொன்னதற்கு ஆக்னேயம் என்ற பெயர். அக்னி சம்பந்தம் உடையது என்ற அர்த்தம். அக்னியில் பஸ்மமாக்கித்தான் விபூதி கிடைப்பதால் அதற்கு பஸ்மா என்றே பெயர் இருக்கிறது. ஜலமிட்டு குழைக்காமல் விபூதியை வாரி பூசிக்கொள்வதை பஸ்மோத்தூளனம் என்று சொல்கிறோம். பசுக்கள் செல்கிற போது கிளம்புகிற அவற்றின் குளம்படி மண்ணை ரொம்பவும் புரிதமாக சொல்லியிருக்கிறது. அதற்கு கோதூளி என்ற பெயர். பாலகிருஷ்ணனை இப்படித்தான் நீலமேக சியாமல காத்திரத்தில் பசுக்களின் தூள் சந்தனப்பொடி துவினாற் போல படிந்து கோதூளி தூசரிதனாக இருந்தானாம். ஒரு பசுமந்தை போகிற போது அவை கூட்டமாக போவதாலேயே காற்றின் சலனம் அங்கே ஜாஸ்தியாகி குளம்படி மண் நிறைய கிளம்பும். இந்த கோதூளி நம்மை அபிஷேகம் பண்ணும்படியாக அங்கே போய் நின்று கொண்டால் அதுவும் 5ல் ஒரு வகை ஸ்நானமாகும். இதற்கு வாயவ்யம் என்ற பெயர். வாயு என்கிற காற்றின் சம்பந்தமுடையது என்ற அர்த்தம். காற்றால் தானே தூளி பறக்கிறது. அபூர்வமாக வெயில் அடிக்கும் போதே மழையும் பெய்வது உண்டு அல்லவா? அந்த மழை ஜலம் தேவலோகத்திலிருந்து வருகிற தீர்த்தத்துக்கே சமானம். அதனால் அந்த ஜலத்தில் குளிப்பதற்கு திவ்ய ஸ்நானம் என்ற பெயர். எப்பொழுதாவது இப்படி வெயிலோடு மழை பெய்ந்து விட்டால் உடனே நாம் அதில் போய் நின்று விட வேண்டும். மந்திர ஜலத்தை புரோட்சித்துக் கொள்கிறோம். தலையோடு கால் விட்டுக்கொள்ளாமல் அதை விரலால் தான் தெளித்துக் கொள்கிறோம்.
போஹிஷ்டா என்ற சந்தியாவனத்தின் போது, அதாவது முக்கிய ஸ்நானமாக நன்றாக குளித்துவிட்டே செய்கிற சந்தியாவந்தனத்தின் போது இப்படி மந்திர ஜல புரோக்ஷணம் செய்து கொள்கிறோம். பூஜை, ஹோமம், யாகம் முதலானவற்றில் கலசம் வைத்து அதிலுள்ள ஜலத்தை அபிமந்திரித்து கடைசியில் வாத்தியார், அதாவது புரோகிதர், தர்பை கட்டால் அதை எல்லோருக்கும் தெளிக்கிறார். இதுவும் 5 ஸ்நானங்களில் ஒன்று. இதற்கு பிராமம் என்று பெயர். பிரம்மம் என்றால் வேதம், வேத மந்திரம் என்று ஒரு அர்த்தம். அதனால் அபிமந்திரிக்கப்பட்ட தீர்த்த புரோக்ஷணத்துக்கு பிராம ஸ்நானம் என்று பெயர் கொடுத்திருக்கிறது. மந்திரம் சொல்லக்கூடாதவர்களுக்கு பகவன் நாமா இருக்கிறது என்று முன்னையே சொன்னேன். நாமெல்லாம் மந்திரம்தான். பார்க்க போனால் எல்லா ஸ்நானமுமே பிராமம் தான். எந்த காரியமானாலும் அந்த காரியத்தை மட்டும் பண்ணாமல் அதோடு மந்திரத்தையும் சேர்த்து ஈஸ்வர ஸ்மரணையோடு ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுவதாகத்தானே அத்தனை ஆச்சாரங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. அவற்றிலே சிறப்பாக வருணையோ வேறொரு தேவதையோ மந்திரபூர்வமாக ஒரு கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி பிறகு அந்த ஜலத்தை புரோட்சித்துக் கொள்வது பிராமம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. உடம்பு அசக்தமாக எந்த விதத்திலும் வாரண ஸ்நானம் செய்ய முடியாதவர்களுக்கு இந்த மந்திர திரித்த பிரக்ஷணமே அதனிடத்தில் கௌணை ஸ்நானமாகிறது. பஞ்சபூதங்கள் என்னும் 5 5 ஸ்நானங்கள் என்று பார்க்கிற போது வாரணம்தான் அப்பு, ஆக்னேயம் விபூதி என்பது தேயு, கோதூளி என்கிற வாயுவியம் வாயு. இவை தவிர பிராமம், திவ்யம் என்று 2 சொன்னேன். பஞ்சபூதங்களில் பிருத்திவியும் ஆகாசம் விட்டு போயிருக்கின்றன. மந்திரங்கள் எல்லாம் ஆகாசத்தில்தான் சப்த தன்மாத்திரையாக வியாபித்திருக்கின்றன. அவற்றையே ரிஷிகள் யோக சக்தியால் நமக்கு பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்களை பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்று ஆசிரியப்பதாக சொல்லும்போது சப்தத்துக்குத்தான் ஆகாசம். இங்கே சப்தம் என்பது வேத மந்திரமே. ஆனதால் மந்திர தீர்த்த புரோக்ஷணமான பிராம ஸ்நானம் ஆகாச சம்பந்தமானது எனலாம். வெயிலின் போது பெய்யும் மழையும் திவ்யமும் வானுலகிலிருந்து தேவலோகத்திலிருந்து வருவதாக கருதப்படுவதால் ஒருவேளை ஆகாசபூதத்தின் சம்பந்தம் உடையதே. ஒரு வகையில் ஆகாசபூதத்தின் சம்பந்தம் உடையதே. பிருத்திவி பாக்கி இருக்கிறது. வாயவம் என்று சொன்னதில் கோதூளியில் தானே நிற்கிறோம். காற்றினால் எழுப்பப்பட்டு அந்த துளி நம் மேல் படிவதால் அதற்கு வாயவம் என்று பெயர் இருந்தாலும் வாஸ்தவத்தில் நம்மை அபிஷேகிக்கிற வஸ்துவான குளம்படி மண் என்பது பிருத்திவி தான். ஜெனரல் ரூலான வாரண ஸ்நானத்திலும் சுத்திக்காக தீர்த்து கொள்ளும் மிருத்திகை பிருத்திவிதான். இப்படியாக 5 பூதங்களுக்குமான 5 ஸ்நான வகைகள். முடிவில் எதுவானாலும் ஆத்மாவை பாவம் போக குளிப்பாட்டுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்நானம் 5 வகை என்பது மட்டுமல்ல, அவற்றில் முக்கிய ஸ்நானமாக நீராடலுக்கு 5 அங்கங்கள் சொல்லியிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.